கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸ்ல அல்ஜிப்ரா எக்ஸர்சைஸ் 3.5 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் சிம்பிளிஃபை. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்து அப்படியே ஒரு முறை எழுதிக்கலாம். இங்க மல்டிப்ளைன்னு கொடுத்திருக்காங்க. சோ மல்டிப்ளைனா ஈஸியா நமக்கு கேன்சலேஷனோட முடிஞ்சிரும். டிவைடட் பை 20y பவர் 4. இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்க. 1 2s are 2, 2 2s are 4. இங்க அதே மாதிரி 1 2s are 2, 10 2s are 20 இல்லையா? திரும்பவும் இதை நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 5 2s are 10. வேற ஏதாவது கேன்சல் ஆகுதானா? இல்ல, மேல நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க, 3 இருக்கு. சோ 3 எழுதிக்கலாம். பை 5 இருக்கு. சோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ரிமைனிங் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க அதே மாதிரி ஒரு yயும் இங்க ஒரு yயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y கியூப் இருக்குங்களா? ஓகே, மேல வேற எதுவுமே கேன்சல் ஆகாது நமக்கு. அப்ப மேல இருக்கிறது என்ன? 3x z கியூப். 3x z கியூப் பை 5y கியூப். இதுதான் நமக்கான ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். p ஸ்கொயர் p அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ இப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, 1. எதுவுமே இல்லைன்னா 1 எடுத்துக்கலாம். லாஸ்ட் நம்பர் 21 பிளஸ் 21 இருக்கா? மல்டிப்ளை பண்ணா 21 வரணும், ஆட் பண்ணா -10 வரணும். எந்த பாசிபிலிட்டிஸ் நமக்கு 21 வரும்னு பாருங்க. 7 3s are 21 கிடைக்குங்களா? ஓகே, நமக்கு இங்க என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க. மைனஸ் சிம்பிள் இருக்கு. மைனஸ் எப்பவுமே பெரிய நம்பர் கொடுக்கணும். இதுதான் பெரிய நம்பர். சோ மைனஸ் இங்க போட்டுக்கலாம். மைனஸ் இன்டூ என்ன பண்ணா இங்க பிளஸ் ஆகும்ன்றது பாருங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஓகே, சோ இதை எடுத்து நம்ம ஆன்சரா இங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1ங்கிறதுனால டைரக்டா ஆன்சர் எழுதிக்கலாம். என்ன ஆல்பபெட்டோ அந்த ஆல்பபெட் போட்டுக்கோங்க. p-7 p-3. சோ இதுதான் நமக்கு இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி வந்த ஆன்சர். டிவைடட் பை p-7 இன்டூ, சோ இங்க அடுத்தது நமக்கு -12 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் எடுக்க போறோம். -12 இங்க எடுத்துக்கலாம். -12 அப்படின்னா 4 3s are 12 கிடைக்குங்களா? அதே மாதிரி மைனஸ் பிளஸ் பண்ணாலும் நமக்கு 1 வரணும். அங்க என்ன சிம்பிள் இருக்கு பாருங்க, பிளஸ் வந்து பெரிய நம்பர் கொடுத்துக்கலாம். பிளஸ் இன்டூ மைனஸ் தான் நமக்கு மைனஸ் வரப்போகுது. இப்போ ஆன்சர் p+4 p-3. இதெல்லாம் நமக்கு ரஃப் கார்ம்ல வரும். என்ன ஆன்சர்? p+4 p-3 டிவைடட் பை p-3 the whole square. ஹோல் ஸ்கொயர்னா என்ன? 2 முறை இதை போட்டுறணும் அப்படின்றது அர்த்தம். இங்க p-7 p-7 கேன்சல் ஆயிடும். p-3 p-3, அதாவது 2 p-3 கேன்சல் பண்ணதுனால இது ஹோல் கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நான் மேல கேன்சல் பண்ணல. ஒரு p-3 ஒன்னும் கேன்சல் ஆகும், இன்னொரு p-3 கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் என்ன நமக்கு ஆன்சர்? p+4 தான் நமக்கான ஆன்சர். இதுலயே தேர்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. 5t³ by 4t-8 into 60 - 12 by 10t. ஸோ இது அப்படியே நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். 5t³ by இந்த 4t-8. இதுல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இதுவும் 4 டேபிள்ல வரும், இதுவும் 4 டேபிள் வரும். ஸோ 4 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா t-2 எடுத்துக்கலாமா? ஏன்னா 4 2s are 8ன்றது நமக்கு இங்க கிடைக்கும். இன்டூ அதே மாதிரி இது ரெண்டுமே 6 டேபிள்ல கிடைக்கும். ஸோ 6 வெளியே எடுத்துட்டோம்னா t-12 எப்படி கிடைக்கும்? 6 2s are 12 டிவைடட் பை 10t. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடிஞ்சு அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 2 2s are 4 கேன்சல் பண்ணிக்கலாங்களா? அதே மாதிரி இது 1 5s are 5, 2 5s are 10. ஸோ நம்பர் எதுவுமே நமக்கு வேற எதுவும் கேன்சல் ஆகும். ஸோ நம்பர் அப்படியே இருக்கட்டும். t-2 t-2 கேன்சல் ஆகும். t³ 3t இருக்குன்னு அர்த்தம். இங்க ஒரு t கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் எனக்கு 2t² கிடைக்கும். மேல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, 3 இருக்கு, t² இருக்கு. ஸோ ஆன்சர் 3t² பை கீழே 2 2s are 4. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இது ஒவ்வொரு சப்டிவிஷனுமே நமக்கு 2 மார்க்ல கேட்கலாம். சோ இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.